அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த 9 வாரங்களாய் கடவுளை எப்படி அறிவது, கடவுளை பற்றி அல்ல, கடவுளை எப்படி அறிவது. ஒரு பூசணிக்காய் பத்தி நல்லா தெரியும். பூசணிக்காய் கடிச்சு சாப்பிட்டதானே எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியும். We have more knowledge about God, but we do not have knowledge of God. கடவுளை பற்றி தெரியும், கடவுளை தெரியாது. எனக்கு அந்த ஆளை பத்தி தெரியும், அந்த ஆளை தெரியாது. அப்போ இப்படி வாழ்ந்தா எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள மீட்பு வரும்? அதைத்தான் நாம் தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கடவுளை பத்தி நிறைய இருக்கு. பிலாசபி, டாக்டர் ஆஃப் பிலாசபி, தியாலஜி, இப்படி விவிலியத்தை படிக்கிறது, விவிலிய போட்டிகள், வருஷம் ஒரு முறை படிச்சோம்னு எப்படியாவது, ஜபமாலை, இரக்கத்தின் ஜெபமாலை, புனிதர்கள் மன்றாட்டு, இப்படி பல விஷயங்களை திருச்சபை எப்படியாவது நமக்கு காட்டி கொடுத்து, இந்த புனிதரை பத்தி போல வாழ மாட்டாங்களா, இந்த அன்னை மரியாதை பத்தி வாழ மாட்டாங்களா, மாற மாட்டாங்களா ஏக்கத்துல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்க எப்படி துடிக்குதோ அப்படிதான் திருச்சபை எப்படியாவது நம்ம கடவுளை அறிய வைக்கணும், அவரை அன்பு செய்யணும், அவருக்கு சேவை பண்ணணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னங்க? நம்மை படைத்தது கடவுளை அறிய வேண்டும், டு நோ காட், கடவுளை அன்பு செய்யணும், டு லவ் காட், கடவுளுக்கு சேவை பண்ணணும், டு சர்வ் காட். அப்போ இதுக்குதான் இந்த திருச்சபை கஷ்டப்பட்டு புனிதர்களுக்கு கேனனைஸ் பண்ணுகிறது. அதைப்படி வாழலாமே. இவர் வாழ்ந்தாரையா, இவ்வளவு செயின்ட் அகஸ்டின் இவ்வளவு பாவம் செஞ்சு இவ்வளவு பெரிய கடவுளுக்காக உயிர விடுற அளவுக்கு வாழ்ந்தார, பரிசுத்தமா வாழ முடியும், அவரை போல மாற முடியும், எந்த பார்த்து அவர் மன்னிக்க கூடியவர் என்று எந்த சூழ்நிலையிலும் நம்மளால மாற முடியும். நம்ம அழியக்கூடிய மனுஷங்க இல்லைங்கிறது தான் ஒரு தாய்க்கு இருக்கிற அன்பை போலதான் பிள்ளைகளுக்கு இந்த திருச்சபை பல்வேறு பாடங்களை, யுத்திகளை கடைபிடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுளை அறிவதற்கு மிகப்பெரிய இம்பெடிமெண்ட், மிகப்பெரிய ஒரு தடை கற்கள் நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்கள்னா, பாவங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறத விட பாவங்கள் நான் ரெக்கன்சில் பண்ணாம இருக்கிறது, அப்பாட்ட போய் அந்த கிருபையை வாங்காம இருக்கிறது, அப்பாவை பத்தி புரிஞ்சிக்கல பாருங்களேன். அப்போ என்னுடைய பாவங்கள் நிமித்தம் எனக்குள்ள குற்றமுணர்வு, லோ திங்கிங், கேவலமான எண்ணம், என்னையே மன்னிக்க முடியாத ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துருது. சாகிற வர ஆரைக்கராஜ் மோசம் 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 சொல்லி சொல்லி சொல்லியே ஆண்டவருக்கு எனக்கும் பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்களேன். இந்த சுவரை, குற்ற உணர்வு என்கிற சுவரை, நான் பாவிங்கிற சுவரை, கேவலமானவன் என்னால வாழவே முடியாதுங்கிற எதிர்மறையான சிந்தனை என்கிற சுவரை ஒட்டச்சு தள்ளனா மட்டும்தான் கடவுளோட சேர முடியும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். அதுக்குதான் திருச்சபை கன்ஃபெஷனை குருக்களை ஏற்படுத்தி போய் பாவரிக்கு செய்யுங்கப்பா, அப்ப உனக்கு ஒரு நிச்சயம் வரும், அப்ப கடவுளோட ஒட்டிப்ப, கடவுளை தேடுவ, கடவுளை அன்பு செய்வ, புரிஞ்சுப்பன்னு சொல்லிதான் நமக்கு வைத்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன எவ்வளவு பெரிய பாவமோ, எவ்வளவு உங்க உடம்பையே நீங்க கேவலப்படுத்துற அளவுக்கு ஆபாச படங்களை பார்த்திருக்கலாம், அல்லது சுய இன்பத்துல வாழ்ந்திருக்கலாம், அல்லது எவ்வளவு கேவலமான பாவம் செஞ்சிருந்தாலும் சரிதான், நீங்க கடவுளை நாடி வந்தா அவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறாரு. இதைத்தான் ஊதாரி மைந்தனுடைய 3வது பகுதியில் நம்ம பார்த்தோம். இப்ப விவிலியத்தில் எழுதியிருக்கு இல்லையா, லூக்கா எழுதின நற்செய்தி 12வது அதிகாரம் 10வது இறைவசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தாவிக்கு எதிராக செய்த குற்றம் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படின்னு எழுதியிருக்கு. 2வது, கத்தோலிக்க திருச்சபை இது இன்னும் என்னென்ன சொல்லுதுன்னா, கேபிட்டல்ஸின் தலையாய பாவங்கள் என்ன விவிலியத்திலிருந்து எடுத்து நமக்கு சொல்றாங்க. 7 பாவங்கள். அதுல பாருங்க என்னென்ன: பிரைடு, பெருமை, லஸ்ட், இச்சை பாவங்கள், அல்லது என்வி, பகை, அல்லது அதிக சாப்பாடு, பேராசை, இப்படி 7 பாவங்களை சொல்லுது. தலையாய பாவம்னா என்ன? கேபிட்டல் சின் அப்படிங்கும் பொழுது அது ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை தான், இங்கிருந்தா எல்லாமே போக முடியும். அப்போ கேபிட்டல் சின் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், சாப்பாடு திண்ணியா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த சாப்பாட்டு சாப்பிட்டு 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 உடம்புல நோய் நோக்காடு உடம்பை பெருத்து எந்த வேலை செய்யாம சோம்பேறியா படுத்து கிடக்க வேண்டியதான். இந்த தலையாய பாவத்தில் நிறைய பாவங்கள் மேனுஃபேக்சர் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால்தான் தலையாய பாவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த தலையாய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதையும் மன்னிக்கிறாரு. ஒருவேளை வீனியல் சின் என்று சொல்லுகிறோமே, ஒரு சாதாரண பாவம், மன்னிக்கத்தக்க பாவம் என்று சொல்றோம். அப்போ மன்னிக்கத்தக்க பாவம்னா அறிந்து அறியாமல செய்யக்கூடிய அந்த பாவங்கள், சிறு பிழை, அல்லது பொய் சொல்றோம், அல்லது நேர்மையா வாழல, இப்படி எந்த பாவமா இருந்தாலும் கடவுள் மன்னிக்கிறாரு. 3வதாக மாற்றல் சின் என்று சொல்லுகிறோம். அது அழிவை, சாவுக்கு ஏதுவான பாவம், மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்லல, சாவுக்கு ஏதுவான பாவம்.
சாவுக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு சொன்னா அது ஏன் சாவுக்கு ஏதுவான பாவம்? அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் எல்லாமே சாவுக்கு எதுவான பாவம் தான். ஏன் அப்படின்னா, பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யற பாவம் அவருக்கு தனியா ஒரு 5 பாவத்தை வச்சுக்கல. பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யற பாவம்னா ரிஜெக்டிங் த ரெடிமர், ரிஜெக்டிங் தி டாக்டர். எனக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த டாக்டர் அந்த ஊசி போட்டா மட்டும்தான் இந்த நோய் சுகமாகும். அப்ப அந்த எனக்கு ஊசி போடுற வரக்கூடிய டாக்டர் நான் காலால மிதிக்கிறேன். எனக்கு வரக்கூடிய ரெமடிய, என் பாவங்களை என்னால மன்னிக்க முடியாது, என் பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்ய முடியாது, ஏசப்பா மட்டும் தான் செய்ய முடியும். அப்ப ஏசப்பாவே மறுதளிச்சிட்டேன்னா எனக்கு மீட்பு கிடைக்காது. அந்த ஏசப்பாவை பற்றி எனக்கு சொல்லுகிற கவர்னர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியோட எனக்கு உறவு இல்லைன்னு சொன்னா, பரிசுத்தாவை ஒதுக்க அவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஒதுக்க என் ஆத்மா அழிகிறது. அப்போ மார்டல் சின் அப்படிங்கும் பொழுது, மார்டல் சின்னா 4 ஆஸ்பெக்ட்ல அது சாவை வரக்கூடிய பாவம். ஒண்ணு, ஏன் மார்டல் சின் சாவுக்கு எதுவான சின் அப்படின்னா, நான் ஒரு சின்ன குழந்தைய தப்பு செய்யறேன், அல்லது பெண்ணோட தவறு செய்யறேன், ஒரு ஆணோட தவறு செய்யறேன் அப்படின்னு அதை தொடர்ந்து தெரிஞ்சு செய்யறேன், ஃபுல் நாலேஜோட செய்யறேன். ஒண்ணு, நான் முழு அறிவோட செய்யறேன். 2வது, நானே ஒப்புதல் கொடுக்கிற தப்பு தான், ஆனால் நான் பர்மிட் பண்றேன், கடவுளுக்கு மேல நானு மேல போறேன், ஃபுல் கன்சென்ட்டோட பண்றேன், கடவுளுக்கு மேல என்ன உயர்த்தன பாருங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ கட்டளைகளை கடைபிடிக்கிறது தவறுதல், அது பாவம், அதுவும் பாவம் தான், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பாருங்க, இங்க எல்லா இடத்துலயுமே கடவுளுக்கு மேல என்ன கொண்டு வைக்கிறேன் பாத்தீங்களா, கடவுளை எனக்கு கூலியால வைக்கிறேன் பாத்தீங்களா, கடவுளை எனக்கு அடிமையா வைக்க பாக்குறேன் பாத்தீங்களா, அதுதான் இங்க மிகப்பெரிய பாவம்னு சொல்ற. அதுதான் பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம். இன்னொரு சகோதர சகோதரிகளே, ஏது ஒரு 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 மாற்றல் சின், சாவை தரக்கூடிய சின் என்று சொன்னார். இந்த பாவத்தை திருப்பி செய்ய கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற சேரிட்டி, அன்பு, இரக்கம், மன்னிப்பு, உதவி செய்கிற எல்லா பண்பும் எனக்குள்ள செத்துக்கிட்டே போவோம். கடவுளுடைய சாயல் அங்க செத்து போச்சு. அதனால்தான் இது சாவுக்கு ஏதுவான பாவம். 2வது, இப்படியே இந்த சாவுக்கு ஏதுவான இந்த பாவத்துல எனக்கு நன்மையே இல்லாம பாவத்தை செஞ்சு வாழ நான் செத்தன்னா அது அழியா நெருப்புக்கு என்ன கொண்டுட்டு போகும், அது இட்டர்னல் டெத்தை கொண்டு போகுது. அப்ப இதுல இருந்து விடுவிக்கதான் பரிசுத்தாவியானவர் ஏசப்பா என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறாருங்கிறத விளக்குவதுக்கு தான் இந்த விவிலியத்தை எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இறைவார்த்தை நான் ஒதுக்குறனாவே பரிசுத்தாவி ஒதுக்குறேன், பரிசுத்தாவி ஒதுக்குறனாவே எனக்கு வாழ்வு இல்லை. அதனால்தான் பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யக்கூடிய பாவம் இம்மையிலும் எப்பொழுதுமே மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எல்லா பாவம் மன்னிக்கப்படும் எப்ப, நான் மன வருந்தி ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை அறிக்கை செய்யறப்ப அது பரிபூரணமாய் மன்னிக்கப்படும். அப்ப அதுல மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அக்கறையோட சொல்றாரு, வான் பண்றாரு. அப்பா, சவண பாத்திர வாழ்றியா, உன்ட நன்மை எதுவும் இல்லையா, நீ சவண பாத்திர வாழ்ற, உன்னை யாராலும் மன்னிக்க முடியல, நீ சவண பாத்திர வாழ்ற, உன்ட்ட எந்த நீதி நேர்மை இரக்கம் எதுவுமே இல்லையா, நீ சவண பாத்திர வாழ்ற, உனக்கா ஜெபித்து பிரச்சனை என்ன, பரிசுத்தாய் உனக்கு வேண்டாம், ஏசப்பா உனக்கு வேண்டாம்னா உனக்கு மீட்பே இல்லை. கடவுள் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜீசஸ் டெமான்ஸ்ட்ரேட் த லாவிஷ் ப்ராடிகாலிட்டி ஆஃப் காட்ஸ் கிரேஸ். நாம அளவிலா, நீ எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் மன்னிக்கும், ஆனா நீ மன்னிக்க மாட்ட, அது ஒரு விஷயம். ஒன்ன நீ மன்னிக்க மாட்டீங்க, அது ஒரு விஷயம். ஆனா கடவுள் he wants to forgive all our sins. எப்படி வேணாலும் அவர் மன்னிக்க விரும்புறாரு. அப்போ இதுக்கு மிகப்பெரிய முக்கியம் அந்த கிருபையை நம்பணும். அவர் என் பாவங்களை மன்னிப்பாரு நான் போய் சொன்னான்னு சொல்லி குற்ற உணர்வு இல்லாம எழுந்து தைரியத்தோட அப்பாட்ட ஓடி வந்து இந்த ஊதாரி மைந்தனை போல நம் பாவங்களை அறித்து அவரோட ஒப்புரவாக்கிட்டோம்னா அந்த நொடி பொழுது புதிய மனுஷனா மாற முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், கடவுளை தெரியல அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ல நற்செய்தியில, புதிய ஒயினை எடுத்து பழைய தோற்பையில ஊற்றாதீங்க, புதிய ஒயினை புதிய தோற்பையில் தான் ஊற்றணும். புதிய ஒயினை எடுத்து பழைய தோற்பையில ஊற்றினீங்கன்னா தோற்பையும் வெடிச்சு போயிடும், பாழாயிரும், ஒயினும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறார். இது என்ன இது அன்பான சகோதர புதிய ஆடை எடுத்து பழைய துணியில போய் ஒட்டு போடாதீங்க, ரெண்டும் கிழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, டெய்லி வசனம் வாசிக்கிறோம்,
விசுவாச அறிக்கை செய்யறோம், நல்ல வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யறோம்னா பழைய தோற்பையில கொண்டு போய் போடுறோம். அந்த மனம் மாறாத முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கைய, அந்த ஆரைக்கராஜ் மோசம், நான் மன்னிக்காம வச்சிருக்கேன் என்னை பத்தி மோசம் மோசம் கெட்டவன் 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 நினைச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த கெட்டவன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த அவனும் கெட்டு போறான், இன்னும் கொஞ்சம் கெட்டு போறான், இந்த நன்மைகளும் கெட்டு போகுது. உதாரி மைந்தன் அப்படித்தானே எல்லாத்தையும் ஒண்ணு கடை வச்சிட்டு இருக்கோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த தோற்பையை சொல்றாருன்னா, ஒயின் ஸ்கின், அதான் தோற்பை, குடுவை. அப்ப அந்த தோற்பை, தோல் பை, ஆட்டு தோல்ல தயாரிக்கக்கூடிய பை தான் ஒயின் ஸ்கின், ஒயின் குடுவை அல்லது ஒயின் தோற்பை. அப்போ ஒரு முறை அதுல ஒயினை ஊத்தி வச்சு அதை கார்க்க வச்சு மூடி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருவாங்க. அது என்ன ஆகும்னு சொன்னா, இங்க பதிச்சு வைப்பாங்க. அப்ப லூஸ் ஆயில்ல, அப்ப அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஃபெர்மெண்டேஷன்ல அது பெருசா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இந்த தோற்பை விட்டு கொடுக்கும். ஆட்டு தோல்ல தயாரிக்கப்பட்ட இந்த தோற்பை விட்டு கொடுக்கும். அது பெருசா இத்தனோண்டு இருக்குது, இவ்வளவு பெருசாகி அது ரொம்ப ஒரு 6 மாசம் 6 வருஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்படி உப்பி போன அந்த பழைய தோற்பையில புதிய ரசத்தை ஊத்துனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். தோற்பை வெடிச்சிரும். கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த ஒயினும், புதிய ஒயினும் கீழே சிந்தி மண்ணுல போயிரும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்களேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு விசுவசிக்காம கடவுள் மேல எப்படிங்க நம்பிக்கை வைக்க முடியும்? நான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்டியன் ஃபெய்த் நாட் டு நோ அபவுட் த காட், to know God himself. நம்முடைய விசுவாசம் என்பது கடவுளை பற்றிய அறிவு அல்ல. நீ படிச்சுட்டு உட்கார்ந்து எவ்வளவு நாள் புத்தகம் எழுது, கடவுளுடைய அனுபவம் இருக்கா? வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? நோயப்பட்டு கடவுள் சுகப்படுத்தின சொல்ல முடியுதா? ஆபத்துல காப்பாத்தின சொல்ல முடியுதா? சாட்சி சொல்லாத ஒரு பேராசிரியரோ, சாட்சி சொல்லாத ஒரு மனுஷனோ, சாட்சி சொல்லாத குடும்ப தலைவனோ தலைவி அந்த உலகத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. அனுபவம் இல்ல, அனுபவிச்சா மட்டும்தான் அது வாழ்க்கை, அது உண்மை, நிஜம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா பாவிகளோட மென்டாலிட்டி என்ன தெரியுங்களா? The disposition of a sinner is selfish. அவன் எப்பொழுதுமே பாருங்க, he decides to get all that he can and is impatient of delay. அப்பா சொத்தை கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க 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 கொடுங்க. எந்த அளவுக்கு உடனே கொடுத்தாருன்னா எந்த அளவுக்கு அவன் ப்ரெஷர் கொடுத்திருப்பான் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சைக்கிள் வாங்கி தரலன்னா அவ்வளவுதான், இது வாங்கி தரலாம் அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாமே பாருங்க, நான் கோல்ட்டு காமிச்சேன். The root of all sin is that the desire of loving to oneself. என்னன்னா எந்த அளவுக்கு முழுசா அன்பு செய்ய கடவுளை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எல்லா பாவத்துக்கும் தலையாய, எல்லா கேபிட்டல் சின்னுக்கும் அது தலையாய பாவம். திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 பேர் அழைச்சிட்டு போனாராம் வாக்கிங் போகும்பொழுது. அப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டே போறான், ஊரா பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க. அப்போ 12 பேர்ட்ட சொன்னாரு, அப்பா 4-5 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்ப வாங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்க எனக்காக, நீங்க அத்தனை பேரும் ஒரு கல்லை எடுத்துட்டு என்ன பின்தொடருங்க அப்படின்னாராம். டேக் எ ஸ்டோன் அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னாராம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு கல்லு சைஸ் எடுத்துட்டு பின்னாடி ஒரு கல்லை, ஒருத்தன் இவ்வளவு பெரிய கல்லு, ஒருத்தர் இவ்வளவு பெரிய கல்லு, ஒருத்தர் இவ்வளவு பெரிய கல்லு. ராயப்பர் மட்டும் ஒரு சின்ன கல் இத்தனோண்ட எடுத்துட்டு பின்னாடி போனாராம், ஒரு கதைக்காக, புரிஞ்சு கொள்வதற்காக. அப்போ மத்தியானம் வேலை, சாப்பாடு வேலை வந்துருச்சு. 12 மணி 1 மணி ஆயிடுச்சு, டயர்டா இருக்கிறாங்க. எல்லாரும் அமருங்கன்னு சொல்லி ஆண்டவர் உயரமான இடத்துல அமர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இப்ப சொன்னாராம், let the stone turned into wood bread அப்படின்னாராம். இந்த ஒவ்வொருத்தர் கையில இருக்கிற அந்த கற்கள் உணவாக மாறட்டும்னு ஜெபிச்சாராம். அப்போ எல்லாரும் ஒருத்த பெரிய கல்லா இருந்தவனுக்கு பெரிய கல்லை எடுத்தவனுக்கு பெரிய பிரெட் கிடைச்சது, மீடியம் சைஸ் எடுத்தவனுக்கு மீடியம் பிரெட் கிடைச்சது. அந்த கல்லுக்கு தக்கன பிரெட்டா மாறி போச்சு. ராயப்பட்டு மட்டும் சின்ன கல் எடுத்து வந்தாரு, இத்தனோண்டு பிரெட் சாப்பிடுங்க, ஈட் அப்படின்னு வாயில போட்டு உள்ள போயிடுச்சு. அவருக்கு பசி தாங்கல, வேகமாயிடுச்சு. அஜா முன்னாடி சொல்லிருக்க கூடாத, பெரிய கல் எடுத்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லி புலம்புனாராம். திரும்பி அவங்க பிரயாணிச்சாங்க, ஹவுஸ் விசிட் பண்ணாங்க. திரும்பி சாயந்தரம் என்ன பண்ணாரு, 5-6 மணிக்கு எல்லாரும் ஒரு கல் எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு சொன்னா, சிலுவை சுமந்து பின்தொடர்ந்து வாருங்கன்னு சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு கல் எடுத்து பின்தொடர்ந்து வாருங்க அப்படின்னு சொன்னா. இப்ப எல்லா டிசைபிள்ஸும் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஓரளவுக்கு எடுத்தவங்க எல்லாம், காலில் எடுத்தவங்க எல்லாம் ஓகே, அந்த மத்தியானம் எடுத்தவங்க எல்லாம் சைஸான நார்மல் சைஸ் எடுத்துட்டாங்க. ஆனா ராயப்பர் இந்த ரொம்ப உஷாரா பெரிய பாறாங்களை எடுத்துக்கிட்டு முதுகுல கட்டி தொங்க விட்டுட்டு, முதுகு கிளிக்குது, கையை கிளிக்குது, இடுப்பு வலிக்குது, வலிக்க 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 பெரிய கல்லை தூக்கிட்டு போனாரு. சாயந்தரம் ஆச்சு, ஒரு 7 மணிக்கு ஆச்சு. எல்லாரும் சாப்பிடலாம், ஒரு ஆத்துவாரமா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னாராம், எல்லாரும் இந்த கல்லை தூக்கி ஆத்துல தூக்கி போடுங்க அப்படின்னாராம். எல்லாரும் தூக்கி போட்டாங்கன்னா பேதர் மட்டும் தூக்கி போடல. என்னையா இப்படி ஏமாத்துற என்று சொல்லி
அவர் வருத்தத்தோட நின்றதாக இந்த ஸ்டோரியை சொல்றாங்க. ஒரு கற்பனை நிகழ்ச்சி தான். ஆனா பாருங்க, கடவுளுக்குன்னு சொன்ன உடனே சின்னதா எடுத்தாரு. ஆனா அவர் கல்ல அப்பமா மாத்திருவாரு அப்படின்னு சொன்ன உடனே தனக்கு பசி இருக்க, தனக்கு வேணும்னு பெரிய கல்ல கஷ்டப்பட்டு சுமக்கக்கூடியவங்க தான் இந்த திருத்தூதர்கள் என்று சொல்றாங்க. தொடக்கத்துல அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்க உயிரை விடும் அளவுக்கு அவங்க மாறினாங்க. கடவுளை பற்றி தெரியும் பொழுது அவங்களால தியாகத்தோடு வாழ முடியல. கடவுளை அறிந்து கொண்ட பிற்பாடு தன் ஜீவனை பொருட்டாக எண்ணாதபடி ராயப்பர் தன் உயிரை தலைகீழாக சிறுவில கொடுத்தார். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வாழ்க்கையில ராயப்பர் இருந்தாரோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஊதாரி மைந்தன் இளைய மகனையும் மூத்த மகனுடைய வாழ்க்கை தான் ஒருத்தன் இளைய மகனை போல இருப்பான் அவங்க வீட்டுல, இன்னொருத்தர் மூத்த மகனை மாதிரி இருப்பாரு. ரெண்டு பேரு ஒரு சிலரு 2 பேர் மாதிரி இருப்பாரு. ஒரு சிலரு ஒரு நாளைக்கு ஊதாரி மைந்தன், ஒரு நாளைக்கு மூத்த மகன், ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு மூத்த மகன், இன்னொரு நாளைக்கு இளைய மகன். இப்படிதான் இதுல இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் நம்ம சுத்தி வரோம் பாருங்க. ஒண்ணு சுயநலம் நம்மை தலைவிரித்து ஆடுகிறது. இன்னொன்னு நம்முடைய வாழ்க்கையில நான் நல்லவன் ரொம்ப நீதிமான், எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் நேர்மையா உண்மையா இருந்தா போதும், அதுவே எனக்கு போதும், கடவுள் எனக்கு இரக்கம் தேவையில்லை, கிருபை தேவையில்லை என்று சொல்லி கடவுளை புறம் தள்ளுகிற பாவிகளா நம்ம வாழ்றோம். ரெண்டுமே டேஞ்சர் சோன். என்னை பொறுத்தவரையில் அநேக பேர் மோர் தென் 95% விழுக்காடு பார்க்கிற வரையில 2 பேருமே லாஸ்ட், எல்லாருமே தொலைந்து போன நிலையில் தான் இருக்கிறோங்கிறதான் என்னுடைய சீரியஸான கண்ணோட்டம். சீரியஸா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ். ஏதோ கோயிலுக்கு போறோம், நல்லவங்க வல்லவங்க அப்படிலாம் நினைக்க முடியாது. கடவுளை தெரியுதா, கடவுளோட உறவாடுறனா, நான் என்னால என்ன நன்மை கடவுளுக்கு இருக்கு, என்னால நான் என்ன நன்மை கடவுளுக்கு செய்யறேன், வெறும் பாடுறேன் ஜெபிக்கிறேன் அவ்வளவுதானா, அல்லது வெறும் பாவத்திலே வாழ்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம், பாவத்தில் மனம் மாறுற எனக்கு என்ன பிரயோஜனம், மனம் மாறி நான் கடவுளை ரிஃப்ளெக்ட் பண்றேனா? இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி தியானித்துக் கொண்டிருங்கள். நம்ம எல்லாம் டேஞ்சர் சோன்ல இருக்கோம். மாற்றல் சின்னுங்கிற அந்த இருள இருக்கிறோம். பரிசுத்தாவிக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்களா தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெரி டேஞ்சர் சோனா தான் இருக்கிறோம். அந்த சோன்ல வெறும் பாவம் செய்து பாவரிக்க அப்படி இல்லை. நம்ம என்னைக்கு அதை குறைக்கிறோம், நிறுத்துறோம், என்னைக்கு அந்த நாள் வரப்போகிறது, என்னைக்கு நன்மை செய்கிறோம்னா மாறப்போகிறோம், என்னைக்கு நீதி செய்ய போறோம்னா மாறப்போகிறோம். இந்த கேள்வியோட இந்த வாரம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். God bless. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே பாவம், மன்னிப்பு, புது படைப்பாக மாறுதல், அந்த புது படைப்பாக மாறின நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பேக்கேஜ் நமக்கு கடவுள் இன்னைக்கு இந்த செய்தி வழியாய் கொடுத்திருக்கின்றார். இதை நம்ம ஆழமா தியானிக்கணும். ஏதோ கேட்டோம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதை எக்ஸிக்யூட் பண்ணியே தீர வேண்டும். இன்னைக்கு நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை பேரு நாம பாவ அறிக்கை செய்திருக்கிறோம். பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருவருட்சாதனத்தை நம் திருச்சபை கொடுக்கிறது சும்மா விளையாட்டுக்கு இல்ல. ஏனென்றால் நாம செய்த பாவங்களுக்கான தண்டனையை நம்மால அனுபவிக்கவே முடியாது. நம்மால அதை சுமந்து தீர்க்கவே முடியாது. தண்டனை அனுபவிச்சுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமேல் பாவத்துக்கான விளைவுகள் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த பாவத்துக்கும் நம்மால பரிகாரம் செய்ய முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்து மனு உடல் ஏற்று நம்முடைய பாவங்களை தன்மேல் சுமர்ந்து கொண்டார். நமக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் நசுக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மிதிக்கப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார், கடவுளாலே கைவிடப்பட்டார். நமக்காக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக, நாம் செல்வராகும்படியாக, நாம் நீதி உள்ளவர்களாக மாறும்படியாக. ஆகவே இந்த சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறவர் யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நம்முடைய சொந்த ஆவியில நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து தருகிறார். நான் சொல்ற இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்பொழுது நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்லி பாவம் எது, நீதி எது, தீர்ப்பு எதுன்னு பரிசுத்தாவின் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிதான் எது பாவம். இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருப்பதுதான் பாவம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்பிட்டோம்னா நம்ம எல்லா பாவங்களுக்கான மன்னிப்பை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த சத்தியங்களை, நீதி எது, நம்மளா சொந்த நீதி என்னமோலாம் வச்சுட்டு இருக்க, 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டேன், நான் ஒரு சோசியல் ஒர்க் பண்ணிட்டேன் போதும் இல்ல. கடவுளுடைய நீதி என்பது வேறு, அது பரிசுத்தாவியால் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். தீர்ப்பு என்பது வேறு. இன்னைக்கு எவ்வளவு பேர் துணிகரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பாவ சிங்கத்தை குற்ற ஒரு உணர்வற்றவர்களாக. எத்தனை பேருங்க இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு வலி வருதுன்னு ராத்திரில எந்திரிச்சு டாக்டர்கிட்ட போயிருப்போம். எத்தனை பேர் ஒரு பாவம் செஞ்சுட்டு
துணிகரமா அதையே செஞ்சுட்டு, ஐயோ எனக்கு பாவ மன்னிப்பு வேணுமே, கடவுளுக்கு எதிராக செஞ்சுட்டேனே, எத்தனை பேர் வாலண்டியரா போய் ஒரு ஃபாதருடைய ரூம கதவை தட்டி எனக்கு பாவசிங்கத்தின கொடுங்க நம்ம கேட்டிருப்போம். அவ்வளவு ஒரு அலட்சியம், அவ்வளவு ஒரு துணிகர, இதுதாங்க அக்கிரமம். பாவத்தை பற்றி உணர்வற்றவர்களாக மீண்டும் மீண்டுமா இதை செய்ய துணிகிற, அதான் அக்கிரமம், டிரான்ஸ்கிரஷன்ஸ். இன்னைக்கு அதை குறிச்சு நம்ம உணர்வற்றவர்களா வாழ்றோம். ஆனா இத்தனைக்கும் பாவத்தின் கனாகனம் எவ்வளவு மோசமா இருந்தாலும், ஒரு பரிசுத்தருடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் அது ஈடு கேட்பதாக இருந்தாலும் கூட கடவுள் அதையும் செய்து நம்மை மீட்டிருக்கின்றார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பு அவரிடமிருந்து வழிந்தோடுகிற அந்த இரக்கத்தை, அளவில்லாத அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் நம்மை மன்னிப்பது போல நாமும் நம்மை மன்னித்து என்னை புது படைப்பாக மாற்றுகிறார். ஒவ்வொரு கன்ஃபெஷனலும் என்னை ஒரு புது படைப்பாய் மாற்றுகிறது என்பதை உணர்ந்து அந்த புது படைப்புக்குள்ள நாம் புதிய ரசத்தை ஊற்ற வேண்டும். கடவுளுடைய வழிமுறைகளை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியால் இயக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்காக வாழ்வது, பணத்துக்காக வாழ்வது, பொருளுக்காக வாழ்வது, சிற்றின்பங்களுக்காக வாழ்வது என்கிற அந்த பழைய துரித்திலும் வாழ்க்கையை போடக்கூடாது. புதிய படைப்பு, புதிய எண்ணங்கள், கிறிஸ்துவின் வார்த்தைகள், இந்த உலகத்துக்காக வாழாமல் கடவுளுக்காக வாழ அப்படி ஒரு முயற்சி. இதுதாங்க புதிய ரசம், புதிய தோற்பை. இந்த நாள்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை உமக்காக நான் வாழணும் என்று சொல்லி முழந்தாள் படியிட்டு இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என் வீட்டாரும் குடும்பமா போய் ஒரு அற்புதமான பாவரிக்கை செய்து விடுதலை பெற்று புதிய துருத்திகளாக மாறி புதிய ரசத்தை நாங்கள் ஏந்தி இந்த உலகத்தில் சுடர் விடுவோம் என்று ஒரு தீர்மானத்தை வந்து பாடலை பாடுவோம். பாருங்கள், வாழ்வது உமக்காக ஐயா, நான் வாழ்வது உமக்காக சொல்லி பாருங்களேன். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிற்றின்பங்களும் அது இன்பம் தராததாய் போய்விடும். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம் மிகவும் இனிமையாய் மாறிவிடும். உணர்ந்து பாடுவோம். நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். கடவுளுடைய அந்த அளவில்லாத அன்புக்கு, இரக்கத்துக்கு, காத்திருக்கும் அந்த நேசத்திற்கு, உங்களை புதிதாய் உருமாற்ற வல்ல அந்த அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாடுங்கள். வாழ்வது உமக்காக ஐயா, நான் வாழ்வது உமக்காக. வாழ்வது உமக்காக ஐயா, நான் வாழ்வது உமக்காக. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான், வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான். உலகத்திற்காக வாழ்ந்தது போதும், இயேசுவுக்காய் நீ வாழ்ந்திடனும், இயேசுவுக்காய் நீ வாழ்ந்திடனும். வாழ்வது உமக்காக ஐயா, நான் வாழ்வது உமக்காக. எத்தனை நாள் இந்த உலகத்துக்காக வாழ்வோம்? பணம், பொருள், இச்சை, சதை, பற்று என்று சொல்லி லஸ்ட்ஃபுல் டிசைர்ஸ்க்காக வாழ்வோம். விட்டு வெளியே வந்து அந்த உன்னத நேசத்தை நேசிப்போம். எனக்குன்னு எதுக்குங்க ஒரு ஆசை? எதுக்குங்க எனக்குன்னு ஒரு திட்டம்? கடவுளுடைய திட்டம் மகோன்னதமான ஒரு திட்டம், உங்களை மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கொண்டு போக போகிற திட்டம். அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு புது படைப்பாய் மாறுவோம். பாருங்கள், எனக்கென்று எந்த ஆசையும் இல்ல, இயேசுவின் அன்பை சொல்லணும். எனக்கென்று எந்த ஆசையும் இல்ல, இயேசு
என் நேசரின் அன்பை சொல்லணும், என் நேசரின் அன்பை சொல்லணும். வாழ்வது உமக்காக ஐயா, நான் வாழ்வது உமக்காக. அப்பா, அப்படியாக என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இணைப்பில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. புதிய தோற்பையாய் மாற்றும், புதிய ரசத்தாலே நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கடவுளின் திட்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் சுடர் விடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.